ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி CentOS7 OS லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறேன் நான். ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு ஸோ கிளிக் நியூ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே உங்கள் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நேம் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் இப்போ நீங்கள் CentOSன்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு லினக்ஸ்ன்றது டைப் வந்து லினக்ஸு, வெர்ஷன் வந்து ரெட் ஹாட்னு ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிடும். இதுவே எனஃப் உங்களுக்கு. நீங்கள் இப்போ என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம். ஸோ அதனால் இங்கே 8192 MBன்னு காமிக்குது. இப்போ உங்கள் CentOSல நீங்கள் வந்து 1GB வேணால் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 1GB தட் இஸ் மச் மோர் எனஃப். ஓகேங்களா? ஸோ 1GB கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு நான் இந்த கைடட் மோடில் சொல்கிறேன். உங்களுக்கு கைடட் மோடில் காமிச்சா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு CentOSன்னு கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டைப்பு வெர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ரேம் செட் பண்ண போகிறேன், 1GB. ஸோ இங்கே 1024 MBன்னு காமிக்குது. 1024 MB ஈக்குவல் டு 1GB. இப்போ கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நவுன்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து விர்ச்சுவலாக இது எல்லாமே நம்ம விர்ச்சுவலாக பண்ணுறதால விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்காக கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு விர்ச்சுவல் டிஸ்க்காக கிரியேட் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸோட எக்ஸ்டென்ஷன், அதாவது விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கோட டைப் பார்த்தீங்கன்னா VDன்னு இருக்கும். அதுதான் விர்ச்சுவல் பாக்ஸ் டிஸ்க் இமேஜ். ஃபார் இப்போ நீங்கள் அந்த VM கிரியேட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அது சம் ஃபைல்ஸ் ஜென்ரேட் பண்ணும். அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .VDன்னு தான் முடியும். நீங்கள் இதில் எது ஒன்றா செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து செலக்ட் ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க்னு கேட்குது. அதாவது டைனமிக்லி அலோகேட்டட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மேக்ஸிமம் அலோகேட் பண்ண சைஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸட் சைஸு. இதுக்கு மேலே நீங்கள் இது டைனமிக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. அதை எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு ஒரு ஃபைல்ஸ் உள்ள நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நான் இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வந்து இப்போ CentOS7 சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு நேம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த நேமில் உங்களுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும் ஆக்சுவலாக. அதுதான் இங்கே. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எவ்வளோ ஜிபி கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ ஜிபி அலோகேட் பண்ண போகிறீங்கன்றது தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 8GB காமிக்குது. நான் வந்து ஒரு 18GB கொடுக்குறேன். பட் 8GB இஸ் எனஃப். பட் எதுக்கு 18 கொடுக்குறேன்னா, ஸோ கொஞ்சம் நீங்கள் இன்கேஸ் சாஃப்ட்வேர் என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். இப்போ விர்ச்சுவல் ஓஎஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த விர்ச்சுவல் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம அந்த லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, நார்மல் ஸ்டார்ட் பண்ண பிறகு சாரி கைஸ், நார்மல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த ISO இமேஜ் கேட்கும். ISO இமேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் டிஸ்க் இருக்கும், அதாவது சிடி டிஸ்க்கு. இப்போ அது வந்து நான் உங்களுக்கு விர்ச்சுவலாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா .ISO சம்திங் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ISO டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இமேஜஸ், இங்கே நான் CentOS 7.4 தான் லேட்டஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 DVD இருக்குது. இப்போ 3 DVD இமேஜஸ், விச் மீன்ஸ் 3 ISO ஃபைல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மல் DVD 1. இது DVD எவ்ரிதிங்ன்றது மீனிங் என்னென்னா, இப்போ இங்கே எவ்ரிதிங் CentOS 7 எவ்ரிதிங் பார்த்தீங்கன்னா அது வந்து டோட்டல் 8GB. சாரி, ஐம் சாரி, 2 டிஸ்க்கு சேர்ந்தது, DVD 1 DVD 2. அதனால தான் இங்கே எவ்ரிதிங் காமிக்குது. ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அடுத்து மினிமல் ஒன்று இருக்குது. மினிமல்ன்றது பார்த்தீங்கன்னா
ஒரு மினிமல் வெர்ஷன் ஆஃப் CentOS. அது இப்போ நிறைய நீங்கள் பேக்கேஜ் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இதுதான் இன்ஸ்டால் பண்ணணும், இதுதான் இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார் மினிமல் வெர்ஷன் ஆஃப் ஒரு பேசிக் இன்ஸ்டாலேஷன், அதுதான் இங்கே மினிமல் இருக்கும். ஸோ நம்ம டிவிடின்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். இந்த ஒன்று டிவிடி ஒன்று நான் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்ஸ்டால் CentOS7 சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம செலக்ட் ஆயிருக்கு. இந்த ஐன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் கலரில் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ண மட்டும் போதும். இது விர்ச்சுவல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக அது ஆரக்கிளோட இதுக்கு முன்னாடி சன்னு தான் இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து டெவலப் பண்ணது ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து சன் வந்து ஆரக்கிள் வந்து அக்வைர் பண்ணதால அது ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸாக மாறிடுச்சு. இப்போ இங்கே வந்து செக்கிங் நடக்குது பார்த்தீங்களா. இந்த செக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிடி வந்து பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் வந்து டிவிடி வந்து ப்ராப்பராக இருக்கா, வித்தவுட் ஸ்க்ராச் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்குது. அதனால தான் அந்த டிஸ்க் செக் நடக்குது. நம்ம ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதால நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணுறதுக்கு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த விஷுவல் பாக்ஸ் மோடில் என்டர் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் கர்சர் வெளியே கொண்டு வரதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் இது என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சர் வெளியே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ CentOS7 இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிடணும். இங்கிலீஷ் வாட்டவர், நீங்கள் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னே போதும். இங்கே டேட் டைமு கீபோர்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, டேட் டைமில் பை டிஃபால்ட்டை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நியூயார்க்குன்னு தான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்தியா மேப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஏஷியா கொல்கத்தான்னு மாறிடும். செலக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் டன் கொடுத்தா போதும். கீபோர்டு, ஸோ நம்ம வந்து கீபோர்ட் டைப் ஆல்வேஸ் யூஎஸ் பேஸ்ட் ரைட். ஸோ நீங்கள் அதுவே வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ லோக்கல் மீடியான்னு சொன்னல, இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல், அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் தான் உங்களுக்கு லோக்கல் மீடியா இங்கே எடுத்துக்கிச்சு. மினிமல் இன்ஸ்டால். நான் வந்து நம்ம டிவிடி ஐஎஸ்ஓ செலக்ட் பண்ணும்போது 3 ஐஎஸ்ஓ ஃபைல் காமிச்சேன். ஒன்று வந்து டிவிடி ஒன்று, இன்னொன்று வந்து எவ்ரிதிங், இன்னொன்று வந்து மினிமல் ஐஎஸ்ஓ. ஸோ மினிமல் ஐஎஸ்ஓன்னு யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்காது. பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா மினிமல் ஆப்ஷனுக்கு தான் போகும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணுறதால நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெஸ்ட்டு சர்வர் வித் ஜிஐ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜியூஐ மோடு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆஸ் எ பிகினராக நீங்கள் வந்து ஜியூஐயில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக எடுத்த உடனே கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் சர்வர் வித் ஜிஐ செலக்ட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டிபெண்டன்சிலாம் பார்க்கும். ஏன்னா அது டிவிடிலேருந்து ரீட் பண்ணணும், டிபெண்டன்சிஸ்லாம் கரெக்டாக இருக்கா ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் செலெக்ஷன் நம்ம செலக்ட் பண்ண தெரியுங்களா, சர்வர் வித் ஜிஐ. ஸோ அது வந்து டிபெண்டன்சி ப்ராப்பராக இருக்கான்னு இல்லையான்னு செக் பண்ணும் ப்ராப்பராக, வேறு ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிஸ்டம், மேபி அந்த விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் மெமரி, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா, சரி நாலாவதாக பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம விர்ச்சுவல் அதாவது இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம நிறைய ஆப்ஷன் செலக்ட் பண்ண தெரியுமா விர்ச்சுவல் பாக்ஸில். அப்போ வந்து எவ்வளோ ஹார்ட் டிஸ்க்கு இந்த ஓஎஸ்க்கு கொடுக்க போகிறீங்கன்றது தான் இங்கே 18 GB காமிக்குது. ஸோ 18 ஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனிங் இருக்குது. பார்ட்டிஷனிங் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்லி கான்ஃபிகர் பார்ட்டிஷனிங், ஐ வில் கான்ஃபிகர் பார்ட்டிஷனிங்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்லி கான்ஃபிகர் பார்ட்டிஷனிங் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பார்ட்டிஷன் எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டிஷன் கொஞ்சம் வெரி விச் இஸ் இம்பார்ட்டன்ட் டு விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி சொல்கிறதுனா, அட்லீஸ்ட் நீங்கள் 3 பார்ட்டிஷன் கண்டிப்பாக செலக்ட் ஆகணும். எது பார்த்தீங்கன்னா ரூட்டு, பூட்டு, ஸ்வாப்பு. ஸோ இது வந்து ரெக்கமெண்டட். ஸோ நீங்கள் வந்து ரூட்டை யூஸ் பண்ணி மட்டும் நீங்கள் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் எ பிகினராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நார்மலாகவே ரூட்டு, பூட்டு, ஸ்வாப் யூஸ் பண்ணிங்க பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுங்கள்.
ஆட்டோமேட்டிக்கலி கான்ஃபிகர் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் டன் கொடுத்தா மட்டும் போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிஷன் அதுவே செலக்ட் பண்ணிக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு எப்படி பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும் சொல்கிறதுக்காக உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணணும்னா ஐ வில் கான்ஃபிகர் பார்ட்டிஷனிங் சொல்லிட்டு இங்கே வரும். கொடுத்துட்டு போய் டன் கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு வரும். அதாவது இதுதான் நம்ம பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா 3 பார்ட்டிஷன் வந்து லினக்ஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஒன்று வந்து ஒன்று வந்து ரூட்டு, இன்னொன்று பூட்டு, இன்னொன்று ஸ்வாப்பு. ஓகேங்களா? ஸோ முதல்ல ஒரு லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் வந்து மோன் பாயிண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸில் பார்த்தீங்கன்னா சி டி இன்னு சொல்லிட்டு டிரைவ்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மவுண்ட் பாயிண்ட்ன்றது தான் நம்ம லினக்ஸோட டெர்மினாலஜியில் மவுண்ட் பாயிண்ட்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 18 GB இருக்குது. 18 ஜிபிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டும் கொடுக்குறோம். ரூட் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ரூட்டு பூட்டு சாப்புன்னு சொல்லிட்டு தான் 3 பார்ட்டிஷன் வேணும்னு சொன்னேன்ல. ஸோ ரூட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 13 GB கொடுக்குறேன். ஸோ 13 GB கொடுத்தோன்னே இங்கே ரூட்டு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. இந்த லேபிள் பார்த்தீங்கன்னா CentOS ரூட்டுன்னு வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே ஃபைல் சிஸ்டம் XFS. இங்கே பார்த்தீங்கன்னா there are many file system which is listed here. பார்த்தீங்கன்னா ext4, ext3, ext2, swap, bias, boot, XFS, vfat. vfatன்னு பார்த்தீங்கன்னா அதாவது விண்டோஸ் சப்போர்ட் பண்ணுற ஃபைல் சிஸ்டம் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் FAT32 அதை தான் இங்கே vfatன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? XFS அதாவது CentOS7 பொறுத்த வரைக்கும் XFS தான் டிஃபால்ட் ஃபைல் சிஸ்டம். அதாவது சிலிகான் கிராஃபிக்ஸ்ன்றவங்க தான் இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சுசி லினக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய லினக்ஸ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெட் ஹேட் 7ல் டிஃபால்ட் ஃபைல் சிஸ்டம் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா XFS. XFSோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைல் சிஸ்டம், மேக்ஸிமம் வால்யூம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிபியில் இருக்கும், பெட்டாபைட்ஸ்லாம் தாண்டி இருக்குது. இபினா எக்ஸாபைட்ஸ் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஃபைல் சிஸ்டம் வந்து அந்தளவுக்கு நீங்கள் ஃபைல்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் அதே போல் ext4லேயும் XFS விட கம்மியான லிமிட் தான் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு இபி தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், 16 இபி சம்திங் எக்ஸாபைட். இது பார்த்தீங்கன்னா XFS மேக்ஸிமம் ஃபைல்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா XFS நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு இன்கேஸ் ஃப்யூச்சரில் பார்ட்டிஷன் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு பார்ட்டிஷன் ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா XFS கமெண்ட் யூஸ் பண்ணியே டைரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் XFS _grow ஸ்பேஸ் அந்த ஃபைல் சிஸ்டம் பார்ட்டிஷன் /dev sda1 கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணும். பட் இதே ஃபீச்சர் ext4ல் இருக்குது. ext4ல் வந்து ரீசைஸ் டு FSன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நான் டிஃபால்ட்டாகவே XFSன்ற பார்ட்டிஷன் XFSன்ற ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணியே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பு பூட்டுன்னு போயிடலாம். ஸோ பூட்டு வந்து ஒரு 100 MB ஒரு 500 MB பிலோ கூட போதும். ஸோ நான் வந்து 100 MBன்னு கொடுக்குறேன். ஏன் 100 MB இதுக்கு ஏன் கொடுக்குறேன்னா பூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கான சம் கர்னல் இமேஜஸ்லாம் தேவைப்படும். ஓகேங்களா? அது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கர்னலில் இன்ஸ்டால் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் ஒரு ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த கர்னல் இமேஜஸ்லாம் தேவை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சேவ் ஆகும். இதுக்கு இப்போ 100 MB மட்டும் போதும் எனக்கு, நம்மளுக்கு போதும் ஆக்சுவலாக. நீங்கள் வேணா 500 MB கொடுத்துக்கலாம். பட் 500 MB ஐ டோன்ட் திங்க் யூஸ் ஆகாது. நீங்கள் மல்டிபிள் கர்னல் இன்ஸ்டால் பண்ண அது மட்டும் ஸ்பேஸ் க்ரோ ஆகும். அதுக்கு நீங்கள் 500 MB போதும். நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கர்னல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு லினக்ஸ் பூட் ஆக போகுது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 3 கர்னல் கூட இதில் 4 கர்னல் கூட வச்சுக்கலாம். 100 MBயில் நீங்கள் 4 கர்னல் இமேஜஸ் கூட நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் எதனா செலக்ட் பண்ணி போகலாம். நம்மளுக்கு வந்து இது இந்த 100 MB மட்டும் போதும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் எதுக்கு சொல்கிறோம், ஸ்வாப் எதுக்கு கிரியேட் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வாப்போட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் மெமரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் நான் 1 ஜிபின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சம் அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது ஸ்பேஸ் நிறைய எடுத்து அந்த அப்ளிகேஷன் வந்து மெமரி நிறைய கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த 100 MB ஃபுல் ஆகிட்டு பிறகு 100 MB ஃபுல் ஆகிட்டு பிறகு அது அந்த ஸ்வாப்லேருந்து கன்சியூம் பண்ணாமல் இருக்கும், ஸ்வாப்லேருந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்வாப் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபிசிக்கல் மெமரி ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஸ்வாப்லேருந்து வந்து கன்சியூம் பண்ண ஸ்வாப்லேருந்து அந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் ரன் ஆகும். இப்போ ஸ்வாப் வந்து ஆல்வேஸ் நாட் அபவுட் த ஃபிசிக்கல் மெமரி. ஸ்வாப் ஃபிசிக்கல் மெமரியோட ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா
சும்மா அந்த இந்த மெமரி அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ரன் பண்ணுன்றதுக்காகவே சும்மா ஒரு நார்மல் மெமரியாக ஆக்ட் பண்ண வைக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஸ்வாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பு பொறுத்த வரைக்கும் எப்படி கிரியேட் பண்ணோம், ஃபார் டபுள் ஆஃப் தி ரேம். இப்போ நான் 1 GB 2 கொடுத்துருக்கேன் நான் ஒரு ரேம் வந்து. ஸோ 2 GB ஒரு 2 GBன்னு கொடுக்குறேன் நான். ஸோ டபுள் ஆஃப் தி ரேம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் பெரிய பெரிய சிஸ்டம்லாம் போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பெரிய பெரிய சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா 64 GB 128 GB 32 GB இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் டபுள் ஆஃப் த ரேம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா 32 GB மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கன்சியூமே பண்ணாது அந்த 32 GB சர்வரில். ஸோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் 8 GB ஒரு 10 GB கொடுத்தாவே போதும். நீங்கள் டபுள் ஆஃப் த ரேம் அங்கே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன் டபுள் ஆஃப் த ரேம் இங்கே கொடுக்குறேன்னா, நம்ம அசைன் பண்ணுற இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு அலோகேட் பண்ண மெமரியே கம்மி தான். ஸோ அதை விட அது கொஞ்சம் 1 GBன்னு சொன்னதால நான் 2 GB கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஆட் மவுண்ட் பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஸோ 3 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணியாச்சு, ரூட்டு, பூட்டு, ஸ்வாப்பு. ஸோ ஃபைனலாக டன் கொடுக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கீழே எதுவும் சம் வார்னிங் வருது, ஸ்டோரேஜ் கிளிக் ஃபார் டீட்டெயில்ஸ். வேறு எதுனா கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்குமா? ஸோ 2 GB 30. ஸோ டன் கொடுத்துட்றேன். ஸோ டன் கொடுத்தோடனே கடைசியாக நம்மளுக்கு வார்னிங் மாதிரி வரும். என்னென்னா, இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ண விரும்புகிறீங்களா? அதாவது இந்த சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே இருக்க இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த டிஸ்கில் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணும். அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க டேட்டாலாம் ஃபார்வர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மீனிங் கிடையாது. இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணி தருமா 18 GB, அது ஒரு ஃபைலாக தான் நம்ம சிஸ்டத்தில் போய் சேவ் ஆகுது. ஓகே, அந்த ஃபைல்குள்ளே தான் சம் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ நீங்கள் கொடுத்தோன்னா அந்த நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் சிஸ்டம் ஃபார்மேட் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நோ வார்னிங் எதுவுமே வார்னிங் மெசேஜ் இருக்குது. கே டம்ப்ன்றது நான் என்னன்னு சொல்கிறேன், கே டம்ப்ன்றது கர்னல் டம்ப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சுன்னா அந்த கிராஷோட ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சேவ் ஆகும். அந்த கிராஷ் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த கே டம்ப் கொடுக்குறோம். பட் நம்ம பிகினராக நம்ம இந்த லினக்ஸ் லேர்ன் பண்ணுறதால நீங்கள் கே டம்ப் பற்றி இப்போதைக்கு தெரியும் வேணாம், வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்க, வேற ஒன்றும் போதும். நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஸோ நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இங்கே ஈத்தர்நெட்டில் அடாப்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெட்வொர்க் தான் நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் கிரியேட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். நீங்கள் வேணும்னா மல்டிபிள் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் ஒரு நெட்வொர்க் செலக்ட் ஆகிடுச்சு, ENP0S3. இது அதாவது இந்த ENP0S3ன்றது அடாப்டர் நேம், ETH0 ETH1ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதே மாதிரி இதில் ENP0S3. ஏன் ENP0S3ன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் கன்வென்ஷன் நேம், அதாவது நெட்வொர்க்கோட நேம்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க CentOS 7ல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா CentOS 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ETH0 ETH1 ETH2 3 அந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும். இது வந்து எப்படின்னா, இந்த நேமிங் கன்வென்ஷன் எப்படி நடக்குதுன்னா, இந்த கர்னல் வந்து சம் நேமிங் கன்வென்ஷன் ஃபார்மேட்டை மாற்றிருக்காங்க CentOS 7ல். இப்போ பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டு, இப்போ இட் ஸ்டார்ட்ஸ் வித் டபிள்யூனா ஒயர்லெஸ்ஸு, என்னன்னா நெட்ஒர்க்கு, ஸோ அந்த P03னா இந்த ஹார்ட்வேர்க்கு நெட்ஒர்க் யூஏடி சம்திங் அதெல்லாம் பார்த்து தான் இந்த ஹார்ட்வேர் பேஸ் பண்ணி தான் இந்த நேம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. வேணும்னா நம்ம ஓல்டு நேமிங் கன்வென்ஷனுக்கு மாற்றணும்னா சம் சேஞ்சஸ்லாம் பண்ணணும். அது வந்து ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து CentOS நம்ம கிரியேட் பண்ணுற ஓஎஸ் என்ன சர்வர் நேம் அதுதான் இங்கே கேட்குது. ஸோ நம்ம வந்து CentOS சர்வர்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன், டன். ஸோ இங்கே எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. செக்யூரிட்டி பாலிஸ் தேவையில்லை, ஒன்றும் இல்லை யூஸ்வலாக. ஸோ ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான். CentOS பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ், பட் நாட் லைக் ரெட் ஹேட் பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் தான் இது. பட் நம்ம வந்து இது வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிங்க ஒரு வாட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் இன்ஸ்டாலேஷன். பிஹைண்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஸ்வாப்பு, பூட்டு, ரூட்டுன்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண தெரியுமா, அதெல்லாம் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுதான் இங்கே கீழே நடக்குது, ஸ்டார்டிங் பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ரூட் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ரூட்டுன்னா இப்போ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சுவலாக, ஓகேங்களா? அதே மாதிரி தான் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ரூட்னா சூப்பர் அட்மின், ஓகேங்களா? இதுதான் உங்களோட மேக்ஸிமம் ப்ரிவிலேஜ் இருக்கிற ஒரு யூசர்.
ஸோ ரூட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ரூட் 123 கொடுக்குறேன். சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டியான பாஸ்வேர்டு தான் கேட்கும் மோஸ்ட்லி. பட் ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறதால நான் ஜஸ்ட் சிம்பிளாக ரூட் 123 கொடுக்கும். இங்கே டன் கொடுத்தோன்னே ஒரு சின்ன வார்னிங் வரும் கீழே பார்த்தீங்கன்னா த பாஸ்வேர்டு யூ ஹவ் ப்ரொவைடட் இஸ் வீக். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கேட்குது. ஃபார் சம்திங் லைக் ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு எல்லாம் சம் பாஸ்வேர்டுலாம் நீங்கள் கொடுத்தா தான் இந்த வார்னிங் மெசேஜ் வராது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டன் சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வார்னிங் மெசேஜ் போய்டும். ஓகேங்களா? ஸோ ரூட் பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. இது யூசர் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் யூசர், ஆக்சுவலாக சூடோ யூசர்னு சொல்லுவாங்க. சூடோ யூசர் பார்த்தீங்கன்னா ரூட் ப்ரிவிலேஜ் இருக்கிற ஒரு யூசர் மாதிரி தான். பட் நீ எவ்ரி ஆக்டிவேட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் லாகின் பண்ணும்போது இது ரூட் ப்ரிவிலேஜ் கமெண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வார்னிங் மாதிரி சொல்லும். அதாவது சூடோ என்டர் சூடோ பாஸ்வேர்டு, அந்த சூடோ பாஸ்வேர்டு கொடுத்தா தான் நான் அந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும். ஸோ அது வந்து ரூட் ப்ரிவிலேஜ் இருக்கிற ஒரு யூசர் ஆக்சுவலாக சூடோன்னு சொல்லுவாங்க, சூப்பர் டூ. ஸோ நான் சாம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ சாம் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சூடோ ப்ரிவிலேஜும் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு கேட்குது. இதுதான் நம்ம மார்க் திஸ் அஸ் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் ப்ரிவிலேஜ் இருக்கிற ஒரு யூசராக கிரியேட் ஆகிடும். இதை எடுத்துட்டு நீங்கள் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட் ப்ரிவிலேஜ் இருக்கிற யூசராக கிரியேட் ஆகாது. நீங்கள் எதனா ஒரு ரூட் ப்ரிவிலேஜ் இருக்க கமாண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடோ பாஸ்வேர்டு யூஆர் நாட் சூடோ யூசர் அந்த மாதிரி உங்களுக்கு வார்னிங் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மேக் திஸ் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா இந்த யூசர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் உள்ள ஒரு யூசராக கிரியேட் ஆகிடும். ஸோ நான் வந்து என்னோட நேம் சாம் 123 கொடுக்குறேன். இப்போ இந்த செக்ஷனில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூட்டுன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம். அதுக்கு ரூட்டுன்ற யூசருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணோம். பை டிஃபால்ட் ரூட் ஆட்டோமேட்டிக் இருக்கும், ஜஸ்ட் பாஸ்வேர்ட் மட்டும் செட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசரை வந்து சூடோ ப்ரிவிலேஜ் உள்ள ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மேக் திஸ் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தோம். ஃபைனலாக இந்த யூசருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணோம். ஸோ டன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம், ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி சர்வர் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 256 GB எஸ்எஸ்டி. ஸோ எஸ்எஸ்டி கொஞ்சம் ஆல்வேஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஐ ஹோப் த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் சூன் ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1255 பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுது. அதில் 667 பேக்கேஜஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி, நீங்கள் நார்மலாக விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன்ற மாதிரி சாஃப்ட்வேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஃப்ரீ கம்ப்ளீட்லி. பட் ஃபுட் பிரிண்ட் சாஃப்ட்வேர் சொல்லுவேன். ஃபுட் பிரிண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கம்மியான மெமரி, கம்மியான ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ், ஒரு லேட்டஸ்ட் ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி விர்ச்சுவல் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, மோஸ்ட்லி இந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நாட் ரெக்கமெண்டட். பிகாஸ் அன்லெஸ் யூ ஹாவ் லைசன்ஸ். நீங்கள் லைசன்ஸ் இருந்தீங்கன்னா விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லை எனக்கு பிரச்சனையே இல்லாமல், அதாவது இப்போ காப்பிரைட்ஸ் எந்த இஷ்யூ இல்லாமல் நான் ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் இஸ் வெரி குட் சொல்யூஷன். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு. ஏன்னா விர்ச்சுவல் பாக்ஸில் நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா க்ளோன் எடுத்துக்கலாம். இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அதுக்கடுத்து நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? சம்திங் ஏதோ இஷ்யூ வந்துடுச்சு அந்த மிஷினில். இன்னும் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்னாப்ஷாட் மாதிரி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்ட பிறகு எனக்கு அந்த ப்ரீவியஸ் சேஞ்சாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ணி அந்த ஸ்னாப்ஷாட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் அந்த வாட் எவர் சேஞ்சஸ் என்ன அன்றைக்கி பண்ணியிருக்கீங்களோ அந்த சேஞ்சஸ்லேருந்து உங்களுக்கு திருப்பியும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி லேப்டாப். ஸோ சாம்சங் எஸ்எஸ்டி, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
1255 பேக்கேஜஸ்க்கு 1100 பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. பஸ் சாரி, நான் சில விஷயங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிக்க மாட்டேன். இது என்னோட ஃபஸ்ட் வீடியோ. பட் டெஃபினெட்லி நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான். சாரி ஃபார் தட். ஸோ நான் அப்கமிங் வீடியோவில் நான் என்னோட போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே நான் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் சம் என்னென்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிங் ரெப்போசிட்ரி பார்த்தீங்கன்னா, எதுக்கு ரெப்பாசிட்ரி கிரியேட் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு அந்த அது பேக்கேஜுக்கு சம் டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும். அந்த பேக்கேஜ் நீங்கள் ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ணுறது பதிலாக நம்ம ரெப்பாசிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்ட பிறகு அந்த அந்த ரெப்பாசிட்டி யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த டிபெண்டன்சி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு விஎஸ்எஃப்டிபிடி. விஎஸ்எஃப்டிபிடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டிபி பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அதுக்கு வந்து சம் டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும். அந்த டிபெண்டன்சி பார்த்தீங்கன்னா ரிசால்வ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த எம் யூஸ் பண்ணுறோம். அந்த அந்த எம் ரெபாசிட்டிலாம் நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஸோ லினக்ஸில் லைக் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு பேஷனாக எடுத்து நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி பெரியலாம் வருவீங்க. ஏன்னா ரொம்ப உங்களுக்கு இப்போ ஒரு நீங்கள் ஒன்ஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லினக்ஸ். நான் முன்னாடி லினக்ஸை சூஸ் பண்ணுறேன். நான் என்னோட கரியர் வந்து லினக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி விண்டோஸ், இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் தான் நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்ன ரீசன் புரியல, எனக்கு இந்த விண்டோஸ் சைட் போகிறது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதுக்கடுத்து நான் 4 இயர்ஸ் பேக்கில் தான் நான் என்னோட கரியரில் லினக்ஸ் மாற்றிட்டேன். இப்போ என்னோட ஃபுல்லி ஃபோக்கஸ்டு டொமைன் பார்த்தீங்கன்னா ஒன்லி லினக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ லினக்ஸில் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் லினக்ஸை படிங்க, நிறைய சூப்பராக போகும். உங்களுக்கு பேஷனாக எடுத்து பண்ணுங்கள். இந்த லினக்ஸில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கும் ஈக்குவல் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்லாம் லினக்ஸில் ஏகப்பட்டது இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சர்வர் நிறைய இடத்துல சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சர்வர் ஒரு சர்வராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லினக்ஸில் நிறைய இடத்துல இருக்கும். விண்டோஸ் மோஸ்ட்லி சூஸ் பண்ண மாட்டாங்க. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அவைலபிலிட்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆன்டிவைரஸ் இஷ்யூ வைரஸ் இஷ்யூ, அதுக்கடுத்து பூட்டிங் ஸ்லோ, இவ்வளோ ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதுவே லினக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா லினக்ஸில் வைரஸ் இஷ்யூவே இல்லைன்னு சொல்ல வரல. சம் வைரஸஸ் இருக்குது. பட் விச் இஸ் அது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணாது. லினக்ஸ் சர்வரை அஃபெக்ட் பண்ணாது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 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 ஹார்ட்வேரில் அந்த விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் ஹார்ட் டிஸ்க்கு கரெக்ட் ஆகிடு. சாரி, அந்த ஹார்ட்வேரில் சம்திங் மதர் போர்டு சம் இஷ்யூஸ் வந்துடுது. ஆனால் நீங்கள் வந்து இன்னொரு மதர் போர்டு வேறு மதர் போர்டுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துன்னு போயிட்டு கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, ஆல்ரெடி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஹார்ட் டிஸ்க் எடுத்துன்னு போயிட்டு கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக ப்ளூ ஸ்க்ரீன் இஷ்யூலாம் வரும். பட் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. நீங்கள் என்ன தான் ஹார்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் இன்னொரு ஹார்ட்வேரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓஎஸ் பூட் ஆகும். ஏன்னா இந்த ஓஎஸ் கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூலாம் கிடையாது. என்ன ஒரே சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் நெட்வொர்க் அடாப்டர் நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் நீங்கள் ரீகான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஈஸி. நான் அது கூட உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மிங் போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் செட்டப் டாஸ்க்கு நடக்குது. இது கொஞ்சம் நார்மலாக என்ன தான் நீங்கள் ஸ்பீடு ரொம்ப பெரிய சிஸ்டம் வச்சுருந்தீங்கனாலும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும். ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஸ்லோவாக இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் எதனா உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நான்.
நீ என்ன இஷ்யூ என்ன இதுவாக இருந்தாலும் கேட்கலாம். நான் அதுக்கு கண்டிப்பாக நான் அதுக்கு வீடியோ பண்ணிவிட்டு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் வந்து புட்டி மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கூட உங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நம்ம மோஸ்ட்லி கமாண்ட் லைனில் அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறதால நீங்கள் புட்டி மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டெம். ஸோ இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபைனல் ப்ராசஸ் நடக்குது. init ramfs generating init ramfs ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இனிஷியல் RAM ஃபைல் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சம் மாடியூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கான சம் மாடியூல்ஸ் நத்திங் பட் டிரைவர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் டிஸ்க் டிரைவர், ஒரு நெட்வொர்க் டிரைவர், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் அது வந்து இப்போ லினக்ஸ் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் டிரைவர்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மாடியூல், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாடியூல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இனிட் ramfsக்குள்ளே தான் இருக்கும். அது இனிஷியல் பூட் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவைப்படுற மாடியூல்ஸ்லாம் அதில் தான் இருக்கும். ஸோ அதிலே இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் சொல்லப்போனால் நீங்கள் நிறைய ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி ஈவன் யூ கேன் இன்ஸ்டால் மேக் ஓஎஸ் ஆல்சோ இன் திஸ் விர்ச்சுவல் பாக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே சின்னதாக உங்கள் வார்னி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரீபூட் கொடுக்குறேன். ஸோ ரீபூட் ஆகுது. ஸோ இதுதான் லினக்ஸ் கர்னல், இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த பூட்டிங் நடக்கப்போ சம் பார்ஸ் ப்ரோக்ரஸ் பார் நடக்குது பார்த்தீங்களா. பின்னாடி என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு எஸ்கேப் கொடுத்தா போதும். வேணும்னா பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஸோ டன் கொடுத்தீங்கன்னா போதும். ஐ அக்செப்ட் தி லைசன்ஸ் அக்ரிமெண்ட், டன். ஸோ இத்தர்நெட் அடாப்டர் நாட் கனெக்டட். ஸோ உள்ளே என்ன அது உள்ளே போய் பார்த்துக்கலாம் என்ன. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நாம் இன்ஸ்டாலேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு யூசர் கிரியேட் ஆயிருந்தது. ஒன்று வந்து ரூட்ன்ற யூசர் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருந்தது. அதுக்கு பாஸ்வேர்ட் மட்டும் செட் பண்ண சொல்லி நம்மக்கிட்ட கேட்டது. ஸோ நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம். இது வந்து நான் கிரியேட் பண்ண இன்னொரு யூசர், அதாவது சூடோ யூசர்னு சொன்னேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் இருக்கிற இன்னொரு யூசர், அதுதான் சாம். ஸோ அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். sam123 கொடுத்தா உள்ளே போய்டும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இவ்வளோதாங்க இன்ஸ்டாலேஷன். ஸோ இது ஃபைனலாக ஒரு வெல்கம் மெசேஜ் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனலி நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் நாட் ரெக்வயர்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் ஸ்கிப். ஸோ ஸ்டார்ட் யூஸிங் லினக்ஸ், அவ்வளோதான். வெல்கம் மெசேஜ் நெக்ஸ்ட் டைம் ஆன்வர்ட்ஸ் வராது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும் கேட்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெர்மினல். ஸோ நம்ம டெர்மினல் யூஸ் பண்ணி தான் சர்வர் மேனேஜ் பண்ணுறதால இது ஓப்பன் டெர்மினல் கொடுத்து நான் பார்க்குறோம்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஏ கொடுத்துறேன். இஃப் கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா என்ன ஐபி அது என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே இது நான் அங்கே ஒரு அடாப்டர் கிரியேட் பண்ணும்போது சொல்லி காமிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ENP0 S3. ஸோ இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐபியும் அசைன் ஆகலை பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பூட் ஈக்குவல் டு எஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் இருக்கும். அந்த ஆன் பூட் ஈக்குவல் டு எஸ்ன்னு செட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு எவ்ரி டைம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு ஐபி அட்ரஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வந்து காமிச்சிடும் இங்கே. பட் இங்கே ஆன் பூட் ஈக்குவல் டு நோன் தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த லினக்ஸ் நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது CentOS லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது பை டிஃபால்ட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் இருக்காது. ஸோ ஆன் பூட் ஈக்குவல் டு நோன் தான் இருக்கும். ஸோ நான் ஆன் பூட் ஈக்குவல் டு எஸ்ன்னு கொடுத்தா நெக்ஸ்ட் டைம் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு ஐபி வந்து இங்கே காமிச்சிடும். ஸோ நான் இப்போ டெம்பரரியாக என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா sudo if up enp0s3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாம்ன்ற யூசருக்கு பாஸ்வேர்ட் கேட்குது பார்த்தீங்களா, இதுதான் சூடோ யூசர். இப்போ சூடோன்ற ப்ரிவிலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன ஆகுன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நான் பாஸ்வேர்ட் கொடுத்தோடனே இந்த கமாண்ட் வந்து ப்ராப்பர் ஒர்க் ஆகும். ஏன்னா நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் இருக்கிற ஒரு யூசர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் அப்புனா இஃப் கான்ஃபி, அதாவது இன்டர்ஃபேஸ் அப்பு, அந்த இன்டர்ஃபேஸை அப் பண்ணுன்றதுக்கு தான் இஃப் அப்புன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இஃப் கான்ஃபிக் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் காமிக்கும் 10.0.10.0.2.15. சரி, நெட் இன்டர்நெட் பிங் வந்து ஒரு வேளை உங்கள் மிஷினில் பேஸ் மிஷினில் இன்டர்நெட் இருந்ததுன்னா பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் பிங் ஆகும். அதாவது google.com கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பிங் ரிப்ளை வருது பார்த்தீங்கன்னா. ஸோ விச் மீன்ஸ் இன்டர்நெட் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த விர்ச்சுவல் பாக்ஸில். நீங்கள் இன்னொன்று கூட பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெருசாக வேணும், லைக் இந்த பேஸ் மிஷின் இருக்க சைஸ் மாதிரி வேணுன்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றே மட்டும் பண்ணணும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் டெர்மினல் விட்டு வெளியே வந்துட்டணும். ஸோ அதாவது விர்ச்சுவல் பாக்ஸ்லேருந்து வெளியே வரணும். அதுக்கு நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், Ctrl+Alt கொடுத்தீங்கன்னா உங்கள் கர்சர் வெளியே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா டிவைசஸில் போயிட்டு இங்கே டிவைசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் கெஸ்ட் அடிஷன் சிடி இமேஜஸ்ன்னு கொடுக்குறோம். இது எதுக்கு கொடுக்குறோன்னா இப்போ நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால நம்ம வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, பட் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக ஒரு நார்மல் சிஸ்டம் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி வைக்கணும்னா ஸோ அது ஒரு சம் டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நார்மல் சிஸ்டம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஸ்க்ரீனை மேக்ஸிமைஸ் பண்ண அது ஆகலை. ஸோ அதுக்கு தான் நான் இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் அடிஷன் யூஸ் பண்ணுறேன். ரன்னு கொடுத்தீங்கன்னா கேட்கும். ஸோ சூடோ பாஸ்வேர்ட் கேட்கும், சூடோ பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகுது. இன்னொன்று சொல்ல பார்த்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷினில் இன்டர்நெட் இருக்கிறதால சரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அடிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா கர்னல் டெவல் பேக்கேஜ்னு ஒன்று இல்லை. ஸோ அந்த கர்னல் -develன்ற பேக்கேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, rpm-qa கொழி. ஓகேங்களா, கிரப்புனா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கர்னல்ன்ற -develன்ற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம், kernel-devel. ஸோ இல்லை. ஸோ இந்த மிஷினில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மிஷினில் இன்டர்நெட் இருக்கிறதால நீங்கள் அந்த பேக்கேஜை இன்டர்நெட் இருக்கிறதால பை டிஃபால்ட் சம் ரெப்போசிட்டரிலாம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நான் ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ இந்த மிஷினில் ஆல்ரெடி ரெப்போசிட்டரி இருக்கிறதால நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் ஆன ரெப்போசிட்டரி பார்க்கணுன்னா இந்த ஃபோல்டரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. m.repos.d பார்த்தீங்கன்னா எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ்னால் உள்ளே இருக்க ஃபைல்ஸ் அந்த ஃபோல்டர் இருக்க வாட் எவர் கண்டென்ட்டை காமின்னு அர்த்தம். எல்லுன்னா லிஸ்ட்டு, ஆர்னா ரிவர்ஸ் ஆர்டரில் காமி, வேற ஒன்றும் இல்லை. டீனா டைம் ஸ்டாம்ப்பு, ஹெச்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எம்பியா கேபியா அப்படின்றதுக்கு தான் இந்த ஹெச்ன்ற மென்ஷன் பண்ணுறோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெபாசிட்டரி இருக்குது. இதெல்லாம் பை டிஃபால்ட் சென்டோஸோட ரெபாசிட்டரி. இதுதான் சென்டோஸ்க்கும் ரெட் ஹாட்டுக்கும் உள்ள இருக்க டிஃப்ரென்ஸ். ரெட் ஹாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது நீங்கள் யூ ஹேவ் டு பே ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று வாங்கியிருந்தனால தான் அந்த ரெபாசிட்டரியில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சென்டோஸ் செவன்றது ஓப்பன் சோர்ஸ், கம்யூனிட்டி பேஸ்ட் ஓப்பன் சோர்ஸ்ன்றதால நீங்கள் வந்து இந்த ரெபாசிட்டரியில் பை டிஃபால்ட் ஃப்ரீ அவைலபிள். ஸோ நீங்கள் வந்து டிவிடியை மவுண்ட் பண்ணிவிட்டு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இன்டர்நெட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து அந்த விர்ச்சுவல் பாக்ஸ் அடிஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு கர்னல் -develன்ற பேக்கேஜ் இல்லாததால் அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா sudo yum install kernel -devel. எம்ன்ற கமாண்ட் எதுக்குன்னா அதான் சொன்னல இதுக்கு முன்னாடி சம் டிபெண்டன்சி. எம்ன்றது ஒரு பேக்கேஜ் மேனேஜர். எல்லோ டாக் அப்டேட்டர் மாடிஃபையர்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா. அது எதுக்குன்னா எதுக்கு இங்கே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பேக்கேஜுக்கான இன்னொரு டிபெண்டன்சி இருக்கும்ல. அதாவது ஒரு பேரண்ட் பேக்கேஜுக்கு ஒரு சைல்டு பேக்கேஜஸ் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பேக்கேஜ் டிபெண்டன்சிஸ்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துன்னு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கமாண்ட் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த கமாண்டு நீங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெபாசிட்ரி, நாம் பார்த்த ரெபாசிட்ரி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேருந்து புல் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. அந்த பேக்கேஜஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த டாட் ரெப்போன்றது தான் ரெபாசிட்ரின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே சம் பேக்கேஜஸ் யூஆர்எல் அது உள்ள யூஆர்எல் இருக்கும். அது எந்த இடத்துலேருந்து புல் பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லுவேன், வேறு ஒன்று. ஸோ இப்போ கர்னல் -devel கொடுத்தோன்னே இன்ஸ்டால் ஆகும் பாருங்க. பேக்கேஜ் எஸ் கொடுத்தோன்னே இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டாலிங் கர்னல் -devel கொஞ்சம் 14 MB பேக்கேஜ் கொஞ்சம் லேட்டாக டைம் எடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் ஓகே எஸ் அது என்ன பார்த்தீங்கன்னா ஜிபிஜி சைனிங் எதுக்குன்னா இந்த பேக்கேஜ் வந்து வேலிட் பேக்கேஜா இல்லையான்றதை வந்து நீங்கள் ரெபாசிட்டரியில் செக் பண்ணி பார்க்கணும், வேறு ஒன்றும். ஸோ இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி RPM-QA அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு அவுட்புட் வரும் பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த கர்னல் -devel விச் மீன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா திருப்பியும் போயிட்டு கர்னல் இப்போ கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ இங்கே திருப்பியும் போயிட்டு இன்ஸ்டால் கெஸ்ட் எடிஷன் இமேஜஸ். ஸோ ஆல்ரெடி கொடுத்ததால அது ஆல்ரெடி இந்த சிடியாக இங்கே கிரியேட் ஆகியிருக்கும். அந்த சிடியை பார்த்தீங்கன்னா D-H எதுக்குன்னா நீங்கள் எப்படி நீங்கள் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணோன்னா CDEன்னு வருது. அந்த மாதிரி இங்கே D-ன்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்னென்ன பார்ட்டிஷன் இருக்குது பார்க்கறதுக்கு தான் D-H, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் பாக்ஸ் அடிஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டிவிடி இங்கே மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் vbox linux addition.run. இது என்ன பண்ணணும்னா நீங்கள் இதையே ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸோ இதுக்கு நான் இதில் கமாண்ட்லேயே காமிக்கிறேன், ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணிங்கன்னா sudo டாட்டுனா கரெக்ட் கீ அந்த டைரக்டரியில் இருக்க ஃபைல்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்லாஷ்ன்றது தான் அதான் டாட்/ஸ்லாஷ்னா அந்த டைரக்டரியில் இருக்க ஃபைலில் நம்ம ஏதோ ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுறோம், vbox linux addition.run. நீங்கள் இந்த ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் அந்த எந்த ஃபைலோ அந்த ஃபைல் இருக்க டைரக்டரி போய்ட்டு ஜஸ்ட் இந்த வின்னு கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் வரும். ஆட்டோ கம்ப்ளீட்னா என்ன நேமில் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன், இந்த ஃபைலை நான் பார்க்கணுன்னா டேப் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிடுது பாருங்க. ஸோ ரன் பண்ணுறேன்.
ஓகே. சாரி. இது பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ஹெட்ரு ஃபைல்ஸ்ன்றதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஹெட்ருன்றது கர்னல் ஹெட்டர்ஸ் வேற ஒன்றும் இல்லை. சர்ச்சு சர்ச்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏன்னா ஒரு பேக்கேஜ் நேம் தெரிலனா, சம்திங் அந்த ஏதோ ஒரு பேக்கேஜ் நேம் மட்டும் லைட்டாக தெரியுதுன்னா அந்த அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹெட்ருன்னு கேட்குறதால ஹெட்டர்னு சர்ச் பண்ணுறேன் பாருங்களா. கர்னல் லைஃப் அண்ட் ஹெட்டர்னு சொல்லிட்டு பேக்கேஜ் நேம் வரும் பாருங்களா. ஓ இவ்வளோ இருக்குது. ஓகே, நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். எம் சர்ச் கர்னல் கர்னல் டூல்ஸு ஹெட்டர்ஸ் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். sudo yum install kernel headers. Oops. ஓகே, நம்ம திருப்பி அந்த vbox additions ரன் பண்ணுறோம். ஸோ எதுக்கு இந்த vbox addition சொல்லிட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன்னா, ஓகே சம்திங் ஐம் மிஸ்ஸிங் ஹியர். கர்னல் ஹெட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கர்னல் டெவல். ஸோ என்ன கேட்குதுன்னா, ஸோ என்ன கர்னல் இன்ஸ்டால் இருக்குது 3.10. ஸோ வாட் எவர் கர்னல் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது பார்க்குறோம்னா கர்னல். ஸோ கர்னல் டெவல் பார்த்தீங்கன்னா 693. கர்னல் பார்த்தீங்கன்னா எல்லாமே 693 தான் இருக்குது. கர்னல் டூல்ஸு ஓகே, ஐ திங்க் ஐ மிஸ்ஸிங் ஹியர் சம்திங். ஏன்னா இப்போ கர்னல் இன்ஸ்டால் இருக்கிற கர்னல் பார்த்தீங்கன்னா 3.10.0.693. இப்போ நாம் வந்து ரெபாசிட்டரி இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா அதோட கர்னலோட டிபெண்டன்சி அந்த டெவல் ஹெட்டர்ஸில் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, அதோட பேக்கேஜ் நேம் மட்டும் மாறு பண்ணுறேன். 17.1 பாருங்க. இங்கே இந்த 17.1 பாயிண்ட் ரிலீஸ் கர்னல் இங்கே மிஸ்ஸிங். ஸோ நம்ம என்ன பண்ணணும், sudo yum install kernel. இப்போ பார்த்தீங்கன்னா 17.1 இருக்கிற கர்னல் இன்ஸ்டால் ஆகுது. ஏன்னா கர்னல் டெவல் கர்னல் ஹெட்டர்ஸ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அதே நேமில் தான் அந்த கர்னல் பேக்கேஜ் இருக்கணும். ஓகே, ஸோ நான் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணப்போ 100 MBன்னு கொடுத்துட்டேன். பட் 2-3 கர்னல் மாடியூல் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு 100 MB ஃபுல்லாகிடுச்சு. பட் நாட் அ இஷ்யூ. பூட் இப்போ 6 30 MB இருக்கிறதால நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 MB அபவ் சம்திங் ஒரு 100 MB கொடுத்தா கூட ஓகே தான். ஸோ நான் திருப்பியும் அந்த விபாக்ஸ் அடிஷன் ரன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரன் ஆகாது. ஏன்னா டிஃபால்ட்டாக இருக்க கர்னல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.10.0.693 மட்டும்தான். ஏன்னா அந்த கர்னலுக்கு நம்ம பூட் பண்ணி ஆகணும். இந்த விபாக்ஸ் அடிஷன் ரன் பண்ணணும்னா அந்த கர்னல் வெர்ஷனுக்கு நம்ம பூட் பண்ணி ஆகணும். ஓகே, இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம். ஓகே, நோ ட்ராக் எனிதிங் வேஸ்ட் தான்.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ sudo update grub இது தேவையில்லை. இது வந்து எதுக்குன்னா grub சரி ரெட் ஹாட்டில் இது. ஸோ என்ன பண்ணணும்னா grub to -mk config -o /boot grub.cfg grub to grub.cfg I'm sorry grub to ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிற கர்னல். ஸோ லெட் மீ ரீஸ்டார்ட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் விபாக்ஸ் லினக்ஸ் எடிஷன் அந்த அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகலைன்னா, நம்ம இங்கே இருக்கிற கர்னல் விஷன் வேறு, நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற கர்னல் விஷன் வேறு. இப்போ இதே கர்னல் வெர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணலாம். என்னன்னா நான் ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணணும், அதே கர்னல் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கிறதால நம்ம இந்த கர்னல் வெர்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா 3.10.0.693.17.1ன்ற கர்னல் வெர்ஷனுக்கு நம்ம அந்த கர்னல் வெர்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம பூட் பண்ண போகிறோம். sudo init சாரி ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு init ஸ்பேஸ் 6ன்ற கமாண்ட் கொடுத்தா ரீஸ்பூட். init ஸ்பேஸ் 0னா ஷட் டவுனு. ஸோ லினக்ஸ் ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 693 ஸோ பாஸ்வேர்டு 7123. ஸோ இங்கே நெட்ஒர்க்கு அப்போ இருக்காது, ஏன்னா நம்ம ஆன்போர்ட் ஈக்குவல் டு எஸ்ன்றது கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் கான்ஃபிங் கொடுத்தீங்கன்னா இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் எவ்ரி ரீபூட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த நெட்ஒர்க் அப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன பண்ணணும், ஒரு ஃபைலை என்ட்ரி பண்ணணும். அது என்ன ஃபைல்னா cd etc sysconfig நெட்ஒர்க். சரி நீங்கள் விஐ யூஸ் பண்ணுறீங்க, வின்றது இப்போ விம்ன்றது ஒரு எடிட்டர். ஆக்சுவலாக விஐ எடிட்டர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நீங்கள் பிகினராக இருக்கிறதால நீங்கள் வந்து ஜி எடிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜி எடிட் யூஸ் பண்ணி உங்களுக்கு போகிறேன் நான். etc sysconfig நெட்ஒர்க் ஸ்கிரிப்ட். இதுதான் அந்த அந்த நெட்ஒர்க் அடாப்டரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் iscfg en0. ஸோ பாஸ்வேர்டு இப்போ ஜிஎடிட்டில் ஓப்பன் ஆகும். ஜிஎடிட் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் மாதிரி தான். உங்களுக்கு பிகினர் இருக்கிறதால நோட் பேடில் யூஸ் பண்ணி பழகிக்கிங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆன்போர்ட் ஈக்குவல் டு நோன்று பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்ன்னு கொடுத்தா போதும். கொடுத்துட்டு சேவ். சாரி சேவ் கொடுத்துட்றேன். ஸோ சேவ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் ரீபூட் பண்ணும்போது உங்களுக்கு நெட்ஒர்க் அப் ஆகிடும். ஸோ ஓகேவா. இப்போ வந்து நெட்ஒர்க் அப்பாக இருக்காது. நம்ம வந்து ஃபைலில் சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா சிஸ்டம் சிடிஎல்ன்றது ஒரு சர்வீஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ் மேனேஜர். ஸோ நீங்கள் அது ஞாபகம் வச்சுக்க விரும்பும், உங்களுக்கு முடியலன்னா சர்வீஸ் ஸ்பேஸ் நெட்ஒர்க் ஸ்பேஸ் ரீஸ்டார்ட். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபி காமிக்கல. இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ஐபி காமிக்கணும். சரி கைஸ். ஸோ இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ ஐபி வந்துடுச்சு இங்கே 3.2.0.2.15. ஸோ பிங் google.com கொடுத்தீங்கன்னா பிங் ஆகுது.
தட்ஸ் இட் பாய்ஸ். இப்போ நான் இந்த விபாக்ஸ் லினக்ஸ் எடிஷன் ஏன் இன்ஸ்டால் ஆகலைன்னா, இப்போ இதே கர்னல் வெர்ஷனுக்கு, அதாவது இந்த கர்னல் வெர்ஷனுக்கே நான் கர்னல் டெவல் கர்னல் ஐஃபன் ஹெட்டர்ஸ் சொல்லிட்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் இன்ஸ்டால் கர்னல் ஐஃபன் டெவல் கர்னல் ஐஃபன் ஹெட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அதை விட நியூ பேக்கேஜ் தான் எடுத்து வந்து இன்ஸ்டால் பண்ணுது. இப்போ எனக்கு அந்த ஓல்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா, டிவிடியை மவுண்ட் பண்ணிட்டு, அதாவது ரெபாசிட்டரி நான் ஓன் லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு சொல்கிறேன் நான். தேங்க்ஸ் காய்ஸ். நீங்கள் எதனா ஒரு டவுட்டுனா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கான அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு தரேன். தேங்க்யூ.